உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சு. ஹாய் எவ்ரிவன். நான்-டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட். நான்-டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் அப்படின்னாக்கா ஒரு ப்ராடக்டை வந்து டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதை எந்தவித டேமேஜும் இல்லாமல் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஃபர்தராக அடுத்த ப்ராசஸ்க்கு நம்ம அதை யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து நான்-டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வெல்டிங் ப்ராசஸ் கேரி அவுட் பண்ணுறோன்னா அந்த வெல்ட் பண்ண ஏரியா எல்லாத்தையுமே நம்ம வந்து NDT டெஸ்டிங் மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தடை ஃபைன் பண்ணி இப்போ ஏதாவது ஒரு மெத்தட் மூலயமா நம்ம அதை வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வந்து அடுத்த ப்ராசஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். இதனால் வந்து அந்த டெஸ்டிங் ஸ்பெசிமெனுக்கு எந்தவித டேமேஜும் இருக்காது. ஸோ அதனால் அதை வந்து ஃப்யூச்சர் அப்ளிகேஷனுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் தான் வந்து நான்-டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட். ஸோ நான்-டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்டில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது பார்த்தா விஷுவல் டெஸ்ட் அப்படின்றத நம்ம பார்த்தாலே தெரியும். அப்புறம் ரேடியோகிராஃபி, இது ரொம்ப வந்து ஹைலி சென்சிட்டிவ் மெத்தட். அப்புறம் நிறைய டெஸ்டிங் மெத்தட்ஸ். ஸோ நான்-டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் மெத்தட்ஸில் ஃபஸ்ட்டு வந்து விஷுவல் டெஸ்ட்டு, லிக்விட் பெனட்ரன்ட் டெஸ்ட், மேக்னெட்டிக் பார்ட்டிகிள் டெஸ்ட், அல்ட்ராசானிக் டெஸ்ட், ரேடியோகிராஃபி டெஸ்ட், எடி கரண்ட் டெஸ்ட், லீக் டெஸ்ட் அண்ட் வைப்ரேஷன் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெல்டிங் டெஸ்டிங், NDT டெஸ்டிங் மெத்தட்ஸ் வந்து இந்த வகையில் வந்து இருக்குது. ஸோ நம்மளுடைய அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணி நம்ம அதை ஃபைன் பண்ணலாமோ அதை வச்சு நம்ம வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து சர்ஃபேஸ் லெவல் டிஃபெக்ட் நம்ம ஃபைன் பண்ணுறதுக்கு வந்து விஷுவல் டெஸ்ட்டு, லிக்விட் பெனட்ரன்ட் டெஸ்ட், மேக்னெட்டிக் பார்ட்டிகிள் டெஸ்ட்லாம் யூஸ் பண்ணி நம்ம சர்ஃபேஸ் லெவலில் ஏதாவது வெல்டிங் கிராக்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு ஹோல்ஸ் இருக்குது, போரஸ் இருக்குது, மற்றபடி வேறு ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா இதை நம்ம இந்த 3 மெத்தட்லையும் நம்ம வந்து ஈஸியாக விஷுவலில் வந்து அனலைசிஸ் பண்ணி நம்ம சர்ஃபேஸ் லெவல் டிடெக்ஷன் வந்து டிடெக்ட் பண்ணிடலாம். ஸோ இன்டெப்த்தாக வெல்டிங்கில் உள்ளே வந்து இருக்கிற டிஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து அல்ட்ராசானிக், ரேடியோகிராஃபி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான டெஸ்ட் மூலயமா வந்து நம்ம வந்து உள்ளே இருக்கிற டிஃபெக்ட்ஸையும் நம்ம வந்து ஈஸியாக ஃபைன் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி அனலைசிஸ் பண்ணுறதுக்கு முடியும். ஸோ இதான் வந்து நான்-டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.